நாகர்கோவிலில் போக்குவரத்திற்கு இடையூறின்றி சாலையோரங்களில் தள்ளு வண்டிகளில் சர்பத், பழம், காய்கறிகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களை மாநகராட்சி நிர்வாகம் மிரட்டுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் உள்ள கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் அழகு மீனா தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதேபோல் நாகர்கோவிலில் உள்ள பாரதிய வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் சங்கத்தினர் சார்பில் அளிக்கப்பட்ட புகார் மனுவில் சாலையோரங்களில் போக்குவரத்திற்கு இடையூறின்றி தள்ளுவண்டிகளில் சர்பத், பழம், காய்கறிகள் மற்றும் கைவினைப் பொருட்களை விற்பனை செய்து வாழ்ந்து வருகின்றனர் எனவும் அவர்களை வியாபாரம் செய்யக்கூடாது என்று நாகர்கோவில் மாநகராட்சி அதிகாரிகள் மிரட்டுவதுடன் தள்ளு வண்டிகளை பறிமுதல் செய்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் சாலையோர தள்ளுவண்டி வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது எனவே இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த நடை வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா எங்கள் சங்கத்தில் ஒரு 200லேருந்து 300 பேர் நாகர்கோவிலே இருக்காங்க. மாவட்டம் முழுவதும் ஒரு 1500 குடும்பங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதமாகவே ஒரு மாநகராட்சி ஊழியர்கள், நகராட்சி ஊழியர்கள், பேரூராட்சி ஊழியர்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போய் அவங்கள மிரட்டுறது, இந்த மாதிரி தொழில் பண்ண விடாமல் நான் அதை தூக்கி போட்டுருவேன், வண்டியை தூக்கி போட்டு போயிடுறது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு அன்னன்னைக்கு வேலை செஞ்சு சாப்பிட்றவங்க, கூலி வேலைக்கு கூட போக முடியாத, கை கால் ஊனம், அது மாதிரி இந்த ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளிகள் கூட சேர்ந்து இதில் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஈவு இறக்கம் இல்லாமல் சில ஊழியர்கள்ன்ற பேரில் போய் அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிறைய தடவை நாங்கள் நகராட்சி, மாநகராட்சி எல்லா இடத்துலையுமே சொல்லி பார்த்தோம். எந்த இதுலையுமே அவங்க நடவடிக்கை இல்லாதனால நம்ம அம்மா கலெக்டர்கிட்ட இந்த மனுவை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் எங்களுக்கு, அதாவது உங்கள் அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் இந்த கடையில் நடத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்கன்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம்.